வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதில் பேசிக்காக இருக்கிற ஒரு 3 டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் ஹாபி ரெசிபிஸ். ஸோ இவங்க சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட் ஐடியாஸ், வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட முழு சப்போர்ட்டையும் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. அவங்களும் புது யூடியூபர் தான். ஸோ முன்னேறி வரவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை, அதை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் உங்களோட யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்கள் டப்பு கட்டி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான். 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் பக்கவாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். டிப் நம்பர் 1, உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அனலிட்டிக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் உங்களோட வியூவர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார் கிராஃப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் சண்டேலேருந்து மண்டே வரைக்கும் எந்த டைமிங் வந்து டார்க்காக இருக்கோ உங்களோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதில். ஸோ எந்த டைமிங் வந்துட்டு டார்க்காக இருக்கோ அந்த டயத்தை சூஸ் பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் வீடியோ போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ எப்படி நீங்கள் போடுறீங்களோ அந்த டேட் அண்ட் டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். எப்போ வியூவர்ஸ் ஆக்டிவாக உங்கள் சேனலில் இருக்காங்களோ அப்போ நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வியூஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக போகும். 2வது டிப்பு, நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு வியூஸ் அதிகமாக போகல. உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வீடியோவை திரும்பவும் எடிட் பண்ணி டைட்டிலை வந்துட்டு நீங்கள் மாற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வைக்கிற அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாக வந்துட்டு வச்சிங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ சர்ச்சபிள் கீவேர்டை நீங்கள் வைக்கும்போது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் ஃபீடுக்கு ஈஸியாக போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேரோட ஹோம் பேஜ்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட டைட்டிலில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கீவேர்டை வந்துட்டு ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, ஸோ உங்களோட டைட்டிலில் நல்ல ஒரு சர்ச்சபிள் கீவேர்டை நீங்கள் கொடுத்தும் வியூஸ் அதிகமாக போகல அப்படின்னா அந்த கீவேர்டை உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 4 ஹேஷ்டாக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஹேஷ்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேக்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் டைட்டிலில் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கீவேர்டை ஃபஸ்ட்டு டேகாக வந்துட்டு கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சர்ச்சபிள் கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்க. அந்த கீவேர்டை உங்கள் டைட்டிலோட ஃபஸ்ட்டு லைனில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அதே கீவேர்டை டிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு டேகாகவும் டேக்ஸில் ஃபஸ்ட்டு டேகாகவும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு 3வது டிப்ஸு. இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நிறையா வியூஸ் போகும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மற்ற சேனல்ஸோடைய லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட BabaRK vlogs சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ see you next video, மச்சீஸ். Bye from Baba. Tata, bye bye. See you.